ஏன்னா நாங்க அவர்ட்ட பிரசன்ட் பண்ணும்போது, நாங்க இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். ஸ்கூல் இல்ல அது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். இனிஷியலா எல்லாரும் காலேஜஸ் பண்ணுவோம். பிடிச்சிருப்பாங்க. அப்போ அவரு என்ன சொன்னாருன்னா, "ஆஷிக்கு என்ன வேணும்?" அப்படின்னா, "ஐ வாண்டட் டூ மேக் சம் குட் மனி அவுட் ஆஃப் இட்" அப்படின்னாரு. அப்ப மனின்றது உன்னோட ஒரே ஒரு ரெக்வயர்மென்ட். அந்த ரெக்வயர்மென்ட்க்கு ஏன் இவ்ளோ இடத்துல ஸ்கேட்டர் ஆகி உன்னோட எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ற? ஸோ நீ என்ன பண்ணு, உனக்கு தெரிஞ்ச 5 டெக்னாலஜில ஒரு 4 டெக்னாலஜிய உட்டுட்டு, ஒரே ஒரு டெக்னாலஜில நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணு. அதுல டீப்பா நீ வந்து போ அப்படின்றத எனக்கு கைட் பண்ணாரு. அத முடிச்சு அன்னைக்கு நைட் நானும் சல்மான்லாம் ரூம்ல உட்கார்ந்தோம். அதையே யோசிச்சுட்டு இருந்தோம். என்னமோ அந்த ஆளு சொல்றாரு. பவித்ரன் என்னன்னாரு? பவித்ரன் வந்து அ ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ்ன்ற ஆ. கம்பெனில ஓ! ஜாப் கிடைச்சோனே, அவனால சென்னையிலேயே. சென்னையில. ஓகே. அவனால வந்து எங்களுக்கு ரிமோட்ல தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஓகே, ஓகே. ஸோ, அதனால வந்து நானும் சல்மானும் தான் மேக்ஸிமம் டிராவல் ஆரம்பிச்சோம். கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு முபீன். ஸோ, அன்னைக்கு நைட் நாங்க டிசைட் பண்ணது தான். ஸோ, நம்மளால தெரிஞ்ச எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு இத மட்டும் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, லெட்ஸ் ஸ்டெப் இன்டூ எடுடெக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னாலஜியும் ஐ அம் குட் அட் டெக்னாலஜி. எங்களுக்கு சல்மான் இஸ் குட் அட் எஜுகேட்டிங் த டெக்னாலஜி இன் அ வெரி ஈசியஸ்ட் வே. ஓகே. அவன்கிட்ட ஒரு ராக்கெட் சயன்ஸ் 5ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்லிக் குடுக்க சொன்னா சொல்லிக் குடுப்பான். ஓகே. அவனால முடியும். அவன் வந்து நமக்கு இந்த காலேஜ்லலாம் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பானே. ஆ ஓவர் நைட். ஓவர் நைட்ல நமக்கு ஒட்டுமொத்த செமஸ்டரையும் முதல் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் குடுப்பான்ல. எக்ஸாக்ட்லி. அவன் வந்து அந்த மாதிரியான ஒரு இன்டெலிஜென்ட். ஓகே. அப்போ வந்து 2 பேரும் புரிஞ்சது. எனக்கு டெக்னாலஜி தெரியும். உனக்கு ம். அந்த டெக்னாலஜி சொல்லிக் குடுக்க தெரியும்.